ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் அர்ஜுனா ஃப்ரெண்ட்ஸ் ஸ்டடி சர்க்கிள். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம், நம்ம சேனலில் டிஎன்பிசி ஹிஸ்ட்ரி ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸ் தாங்க பார்க்க போகிறோம். அதாவது டாபிக் வைஸ் நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா? இப்போ யாரை பற்றி பார்க்க போகிறோம்னா டெல்லி சுல்தானேட். இப்போ ஓகே, எதுக்கு டெல்லி சுல்தானேட்டை சூஸ் பண்ணியிருக்கோம்னா, நம்ம சேனலில் ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச் கண்டக்ட் பண்ணுறோம். என்னத்துக்குன்னா தமிழ் அண்ட் ஜிஎஸ்க்கு. தமிழுக்கு இது வரைக்கும் 4 டெஸ்ட்டு வச்சு ஆன்சர் கீ ரிலீஸ் பண்ணிட்டோம். ஜிஎஸ்க்கு வந்து 2 டெஸ்ட் வச்சு அதுக்கான ஆன்சர் கீ ரிலீஸ் பண்ணிட்டோம். ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட் நம்ம டெய்லி நம்ம ஷார்ட்ஸ் வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் போட்டிருப்போம், கரண்ட் அஃபேர்ஸ் ஸ்கீம்ஸு எல்லாமே போட்டிருப்போம். ஓகேங்களா? இப்போது அந்த வகையில் நம்ம ஒரே வீடியோவாக ஃபுல்லாக கொடுக்குற ஒரே காரணம் என்னென்னா, டிஎன்பிசி கொஸ்டின்ஸில் பார்த்தோம்னா நம்ம ஒன்லி புக்கில் இருந்து மட்டும் வரல, 1-2 அவுட் ஆஃப் சிலபஸும் வந்திருக்கு. அதான் அவுட் ஆஃப் சிலபஸ்ன்னு சொல்ல முடியாது, அவுட் ஆஃப் புக்ஸு. ஏன்னா 6th to 12th ஸ்கூல் புக்ஸை தாண்டி கொஞ்சம் கொஸ்டின் வந்திருக்குது. அது ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினில் அனாலிசிஸ் பண்ணி பார்க்கும்போது ஒரு இதில் பொறுத்துக்கன்னு கேட்டிருக்காங்க, நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து டேரெக்டாகவே கேட்டிருக்காங்க. அந்த ஒரு காரணத்துக்காண்டி நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் ஒரு டாப்பிக்கை சூஸ் பண்ணி அது என்னென்ன கொஸ்டின்லாம் கேட்டிருக்காங்களோ அது எல்லாத்தையும் ஒரு தொகுப்பாக கொடுத்துருக்கோம். ஓகேங்களா? ஓகே, அதுக்கான ஆன்சர் கீ தான் இப்போ, அதாவது ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஓகேங்களா? நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், 30ல் 20 கொஸ்டின்ஸ் வந்து நான் டீச் பண்ணதுலேருந்து வந்திருக்கும், அதான் புக்லேருந்து வந்திருக்கும். மீதி 10 கொஸ்டின்ஸ் வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்லேருந்து கேட்பேன், அதாவது புக்கில் இல்லாத கேட்பேன். அதுக்கு நீங்கள் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் பார்த்தா தான் தெரியும். இப்போது ஷார்ட்ஸாக போட்டோம்னா ஒரு கொஸ்டின் பார்க்க முடியும், இன்னொரு கொஸ்டின் பார்க்க முடியாமல் போயிடும். நானும் ஷார்ட்ஸ் நிறைய போட்டு இருக்க மாட்டேன், கம்மியானது டெலிட் பண்ணிடுவோம் கொஞ்சம் நேரத்தில். ஓகேங்களா? ஓகே, 2 டேஸில் இல்லை 1 வீக்கில் டெலிட் பண்ணிடுவேன். அதான் ஒரு வீடியோவாக கொடுத்துட்டா எல்லோரும் எப்போனாலும் பார்த்துக்கலாம், அந்த ஒரே காரணத்துக்காண்டி இந்த முயற்சி. ஓகேங்களா? ஓகே, நீங்கள் ஃபஸ்ட்டு நம்ம டீச் பண்ண வீடியோ அதுலேருந்து 20 கொஸ்டின் 10 கொஸ்டின் வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் இந்த வீடியோ பார்த்துட்டிங்கனாலே கண்டிப்பாக 30 out of 30 நீங்கள் வாங்கலாம். ஓகேங்களா? ஓகே, இது ஃபுல்லுத்தையும் கம்ப்ளீட் பண்ணலே அங்கே வந்து 200ல் 180+ வாங்கிடலாம். ஏன்னா பிகாஸ் நம்ம என்னதெல்லாம் நடத்திடுறோம், தமிழ் நம்மளே டீச் பண்ணிடுறோம். தமிழ், ஜிஎஸ், மேக்ஸு, மேக்ஸுக்கு என்னது, தமிழ், ஜிஎஸ், மேக்ஸு, கரண்ட் அஃபேர்ஸு, அதுக்கப்புறம் ஸ்கீம்ஸு எல்லாமே நம்மளே பார்த்துறோம். ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு கொஸ்டின் மிஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. மிஸ் ஆகிறது இந்த கொஞ்சம் அவுட் ஆஃப் புக்ஸு, அதனால் அதையும் நம்ம தொகுத்து கொடுத்துறோம். ஓகேங்களா? ஓகே, இதை மட்டும் பாருங்கள், பார்ப்போம். வாங்க பார்ப்போம். டெல்லி சுல்தானியத்தின் கடைசி அரச மரபு என்னன்னு கேட்டிருக்காங்க. நம்ம ஆல்ரெடி சொன்னோம், டெல்லி சுல்தானியம்னாலே ஒரு 5 அரச மரபுகள் வருவாங்க. ஃபஸ்ட் என்ன வம்சம் சொன்னேன், அடிமை வம்சம் சொன்னேன். 2வது என்ன, கில்ஜி வம்சம். 3வது வம்சம் யாருன்னா துக்ளக் வம்சம். 4வது வந்து சையது வம்சம். 5வது வந்து வம்சம் யாருன்னா லோடி வம்சம். இது இல்லாமல் கடைசி அரச மரபு என்னது, லோடி மரபு. ஆனால் ஆப்ஷன் பி தான் கரெக்டு. ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட்டு குத்புதீன் பற்றி சரியான பதிலை தேர்ந்தெடுக்கும் கொடுத்துருக்காங்க. குத்புதீன் பற்றி பின்வரும் கூற்றுகளில் எவை உண்மையானவை? ஓகேங்களா? ஓகே, ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் பாருங்கள், அவர்தான் இந்தியாவில் துருக்கிய ஆதிக்கத்தினை உண்மையாக நிறுவினார். ஓகேங்களா? இது கரெக்டானு கேட்டிங்கன்னா கரெக்டு. ஏன்னா குத்புதீன் ஐபக் தான் உண்மையான அதிகாரத்தை நிறுவுவார். அதுக்கு முன்னாடி முகமது கோரி வந்திருப்பார், ஆனால் உண்மையான அதிகாரத்தை அவரால் நிறுவியிருக்க மாட்டார். ஓகேங்களா? மாகாண ஆளுநரை வச்சு தான் பார்த்துட்டு இருப்பார். உண்மையான அதிகாரத்தை நிறுவனம் யாருன்னு கேட்டிங்கன்னா யார், குத்புதீன் ஐபக். 2வது, அவர் தான் 40 இன்வர் குழுவை ஏற்பாடு செய்தார். இது கரெக்டானு கேட்டிங்கன்னா இது கரெக்டு கிடையாதுங்க, இது வந்து தப்பு. ஏன்னா 40 இன்வர் குழுவை ஏற்பாடு செய்தார் யாரை நம்ம அந்த கிளாஸில் பார்த்தோம், இல்டுமிஷ். ஓகேங்களா? இல்டுமிஷ் தான் 40 இன்வர் குழுவை ஏற்பாடு செஞ்சிருப்பா, அப்படிங்கிற இது தப்பு. நெக்ஸ்ட்டு குத்புதீன் ஐபக் வந்து குதுப்பினருக்கு அடிக்கல் நாட்டியிருப்பார், ஆனால் அதை கட்டி முடிச்ச யாருன்னா இல்டுமிஷ். ஓகேங்களா? இந்த இல்டுமிஷ்க்கும் குத்புதீன் ஐபக்கும் என்ன ரிலேஷன்னா, குத்புதீனுடைய மருமகன் தான் இல்டுமிஷ். ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட்டு குத்புதீன் வந்து குதுப்னார் கட்டடத்தின் கட்டுமான பணியை தொடங்கினார். இது நம்ம பார்த்தது தான், நம்ம ஆல்ரெடி ப்ரீவியஸ் கொஸ்டின் கேட்டாங்கன்னு சொல்லியிருந்தோம், அதே தாங்க. 1 மற்றும் 3 மட்டும் கரெக்டு. ஓகேங்களா? 1 மற்றும் 3 கரெக்டு. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள், குத்புதீன் ஐபக்கால் முதலில் உருவாக்கப்பட்ட கட்டிடமானது டேஸ் ஆகும். இது நமக்கு தெரியும், என்னது, குவத் உல் இஸ்லாம் மஸ்ஜித் மசூதி. இதை தான் அவர் ஃபஸ்ட்டு கட்டியிருப்பார். இந்தியாவின் மிக பழமையான மசூதி எதுன்னு கேட்டிங்கன்னா குவத் உல் இஸ்லாம் மஸ்ஜித் மசூதி தாங்க. ஓகே, நெக்ஸ்ட் பார்க்கலாமா? நெக்ஸ்ட் பாருங்கள், கலிஃபாக்களிடமிருந்து தன்னைத்தானே விடுவித்து கொண்ட டெல்லி அரசர் யார்? இதுக்கு ஆன்சர் என்னென்னா இல்டுமிஸ் தான் தன்னைத்தானே ஃபஸ்ட்டு விடுவிச்சுக்கிருப்பார். ஓகேங்களா? காசிபா பட்டையை வாங்கி இவர் விடுவிச்சிருப்பார். ஓகே, நெக்ஸ்ட் பாருங்கள், ரசியா சுல்தானாவிற்கு எதிராக புரட்சி செய்த இல்டுமிஸின் பிரதம அமைச்சராக இருந்தவர் யார்? இது வந்து நமக்கு புக்கில் இல்லைங்க, இது வந்து நமக்கு எக்ஸ்ட்ரா ரெஃபரன்ஸ் சோர்ஸ்லேருந்து தான் எடுத்திருக்காங்க. ஸோ இதை வந்து நோட் பண்ணிக்கோங்க. ரசியா சுல்தானாவிற்கு எதிராக புரட்சி செய்த இல்டுமிஸின் பிரதம அமைச்சர் யார்? இல்டுமிஸோட பிரதம அமைச்சர் யாருன்னா நிஜாமுல் முல்க் ஜுனைதி. இவர் தான் ரஷ்யாவுக்கு எதிராக கிளர்ச்சி செய்கிறார். யார்? நிஜாமுல் முல்க் ஜுனைதி சதி பண்ணி இது பண்ணிட்டார் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஓகே, மில்கில் ஜதி பண்ணிட்டார் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு லட்சுமின்னு. ஓகேங்க, இங்கிலீஷ் இது பார்ப்போம். இல்டுமிஸ் தான் அவங்க அப்படி கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு புரியலைன்னா இங்கிலீஷ் இது பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? இல்டுமிஸ் நிர்வகிக்கப்பட்ட நிர்வாக குழுவின் பெயர் என்ன? இது நமக்கு தெரியும், சகல்கானி. இது வந்து 11th புக்கில் இருக்கும், 40 இன்வர் குழு அல்லது சகல்கானி. ஸோ இதான் ஆன்சர். ஓகேங்களா? ஓகே, 40 இன்வர் குழுவை ஆரம்பித்தது இல்டுமிஸ், அதை ஒழிச்சவர் யாருன்னா பால்பன். ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட் பாருங்கள், சுல்தானி ஆட்சி காலத்தில் சில்வா டங்கா மற்றும் காப்பர் ஜிட்டால் ஆகிய 2 நாணயங்களை அறிமுகப்படுத்திய சுல்தானின் பெயரை குறிப்பிடுக. ஆன்சர் என்ன?
இல்துமிஸ், இதுவும் நம்ம கிளாஸ்லேயே பார்த்தோம். இவர் தான் அந்த நாணயங்களை அறிமுகப்படுத்தியிருப்பார். ஓகேங்களா? ஓகே. கீழ்காண்பவற்றில் இல்துமிஸை பற்றி கூற்றுகளில் சரியான கூற்றுகள் எவை? ஓகேங்க. இல்துமிஸ் பற்றின இதுலேருந்து என்ன தெரியுது? குத்புதீன் ஐபக்கை விட இல்துமிஸ்லேருந்து நிறைய கொஸ்டின் கேட்டிருக்காங்கன்னு தெரியுது. ஓகேங்களா? கீழ்காண்பவற்றில் இல்துமிஸை பற்றி கூறும் சரியான கூற்றுகள் எவை? ஃபர்ஸ்ட் கூற்று பாருங்க, இவர் குத்புதீன் ஐபக்கின் அடிமையாக இருந்தார். கரெக்டாங்க? கரெக்ட். இது நான் கிளாஸ்லேயே சொல்லியிருப்பேன். நெக்ஸ்ட் ஜில் இ இலாகியை தோற்றுவித்தார். அதாவது தீன் இலாகியை இவர் தோற்றுவித்தார்னு இருக்கும். இது வந்து தப்பு. இது வந்து முகல்ஸில் வரும். ஸோ இது தப்பு. குதுப்னாரின் முக்கிய பகுதிகளை கட்டினார். கரெக்டு தாங்க. ஏன்னா அடிக்கல் நாட்டினவர் யார்? குத்புதீன் ஐபக். அதை நிறைவு செய்தவர் யார்? இல்துமிஸ். அதுதான் அவங்க முக்கிய பகுதின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதுவும் கரெக்டு தான். அப்படின்னா ஆன்சர் என்னது? 1 மற்றும் 3. ஓகேங்களா? ஓகே. ஓகே, நெக்ஸ்ட் பார்ப்போம். அலாவுதீன் கில்ஜியின் அசல் பெயர் என்ன? ஓகே, நம்ம கில்ஜிக்கு வந்தாச்சு. அலாவுதீன் கில்ஜியின் அசல் பெயர் என்ன? அலி குர்ஷப். ஓகேங்களா? அலாவுதீன் கில்ஜியோட அசல் பெயர், அதாவது இயற் பெயர் அப்படிங்கிற என்ன? அலி குர்ஷப். இது நம்ம புக்கில் கிடையாதுங்க, நோட் பண்ணிக்கோங்க. அப்போ என்னது? நிஜாமுதீன் முல்க் ஜுனைதி அப்படின்னு பார்த்தோமா? நிஜாமுல் முல்க் ஜுனைதி யார்? பிரதம அமைச்சர். இல்துமிஸோட பிரதம அமைச்சர். யாருக்கு எதிராக சதி செஞ்சிருக்காரு? கிளர்ச்சி செஞ்சிருக்காரு. யாருக்கு எதிராக? ரஷ்யா பேகம்க்கு. அது ஃபர்ஸ்ட் கொஸ்டின். இது ரெண்டாவது கொஸ்டின் எது? அலி குர்ஷப். அலி குர்ஷப்ங்கிறது யாரோட பேர்? அலாவுதீன் கில்ஜினா அலி. அலாவுதீன் கில்ஜி அலி. அலி குர்ஷப். இப்படி கூட ஞாபகம் வச்சுக்கோங்க. அலாவுதீன் கில்ஜியோட படைத்தளபதி யார்? மாலிக் கபூர். மாலிக் கபூர் வந்து அலி. ஓ, இவர் அலி ஃப்ரெண்டு வச்சுருந்துருக்காரு. அலி குர்ஷப். ஓகேங்களா? ஓகே. நெக்ஸ்ட்டு ஜஸ்ட் ஷார்ட்கட் காண்டி தான். ஓகேங்களா? ஓகே. சிக்கந்தர் இசானி என்ற பட்டத்தை கொண்ட டெல்லி சுல்தானின் பெயர் என்ன? இது வந்து ஆன்சர்னா அலாவுதீன் கில்ஜி. இதுவும் நமக்கு புக்கில் இல்லை. இது தேர்ட் கொஸ்டின். ஓகேங்களா? இதையும் நோட் பண்ணிக்கோங்க. அலாவுதீன் கில்ஜி. சிக்கந்தர் இசானி என்ற பட்டத்தை கொண்ட டெல்லி சுல்தானின் பெயர் என்ன? ஆன்சர் அலாவுதீன் கில்ஜி. ஓகேங்க. இதெல்லாம் நான் நோட் பண்ணிக்கணும்னு சொல்லுங்க. நோட்டில் தனியாக போட்டு எழுதிட்டு வாங்க. ஏன்னா நான் இதுலேருந்து கொஸ்டின் கேட்பேன்னு சொல்லியிருக்கேன். ஓகேங்களா? ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினில் புக்கில் இல்லாதான் கேட்பேன்ருக்கேன். ஓகேங்களா? ஓகே. சிக்கந்தர் இசானி என்ற பட்டத்தை கொண்ட டெல்லி சுல்தானோட பேர் என்ன? அலாவுதீன் கில்ஜி. சிக்கந்தர் இசானி. அலாவுதீன் சிக்கன் வச்சு சாப்பிட்டாருன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே. நெக்ஸ்ட்டு கூற்று காரணம் கேட்டிருக்காங்க. கூற்று பாருங்க. அலாவுதீனின் வலதுசாரி தலைவர் சாபர் கான் மங்கோலியர்களால் கொல்லப்பட்டார். இது கரெக்டானு கேட்டிங்கன்னா கரெக்டு தாங்க. இதுவும் புக்கில் இல்லாத தான். நெக்ஸ்ட்டு காரணம் என்ன? இடதுசாரி தலைவரான உலுக்கான் அவரை கைவிட்டு விட்டார். இடதுசாரி தலைவரான உலுக்கான் அவரை கைவிட்டு விட்டார். ஏன்னா இதுவும் கரெக்டு தாங்க. ஓகேங்களா? ஓகே. அலாவுதீனின் வலதுசாரி தலைவர் ஜாபர் கான் மங்கோலியரால் கொல்லப்பட்டார். காரணம் என்ன? இடதுசாரி தலைவர் உலுக்கான் அவரை கைவிட்டு விட்டார். இதாங்க. ஓகே. இதுக்கு ஆன்சர்னா ரெண்டுமே கரெக்டு. இது கரெக்டான எக்ஸ்பிளனேஷன். அவ்வளோதான். நெக்ஸ்ட் பாருங்கள். தைமூர் படையெடுப்பின் போது டெல்லி சுல்தானாக இருந்தவர் யார்? இது நான் கிளாஸ்லேயே சொல்லியிருந்தேன். யார்? நஸ்ருதீன் முகமது ஷா துக்ளக். இவர் தான். அதே மாதிரி நஸ்ருதீன் முகமது எதுலேயும் வருவார்னு நம்ம பார்த்துருக்கோம். இல்துமிஸோடைய கடைசி பையன் யாருன்னா நஸ்ருதீன் முகமதுன்னு பார்த்தோம். ஓகேங்களா? அவருடைய அவருக்கு பால்பன் தன்னோட பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுத்துருப்பாருன்னு பார்த்தோம். ஞாபகம் இருக்கா? ஓகே, வாங்க நெக்ஸ்ட் பார்ப்போம். முகமது பின் துக்ளக் வெளியிட்ட தங்க நாணயத்தின் பெயர் என்ன? தினார். ஓகேங்களா? முகமது பின் துக்ளக் வெளியிட்ட தங்க நாணயத்தோட பேர் என்ன? தினார். இது நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். குப்தர் காலத்துலேயும் தினாரா அப்படின்னு தங்க நாணயங்கள் அழைக்கப்பட்டது அப்படின்னு பார்த்தோம். ஓகேங்களா? ஓகே. நம்ம ஒரு இது படிக்கணும்னா அது ரிலேட்டடாக உள்ளது எல்லாத்தையும் ரிவிஷன் பண்ணிட்டே வரணும். ஓகேங்களா? இது அடிக்கடி நான் சொல்கிறேன், ரிவிஷன் பண்ணிக்கோங்க, இல்லைனா மறந்துடும். அதுக்காண்டி தான் சொல்கிறேன். ஓகேங்களா? ஓகே. தப்தி ஆற்றின் மேல் அமைந்துள்ள முகமது பின் துக்ளக்கின் எந்த மாகாணம்? அதாவது இது நம்ம ஆல்ரெடி இப்போ கேட்டாங்க. அதாவது மேவாட் பீடபூமி எதுக்கு மேலே அமைஞ்சிருக்குன்னு அதே மாடலுங்க. தப்தி ஆற்றின் மேல் அமைந்துள்ள முகமது பின் துக்ளக்கின் எந்த மாகாணம்? நம்ம தப்தி ஆறுனாலே மேற்குன்னு தெரியும். மேற்கு எது இருக்குது? காண்டேஸ் இருக்குது. ஓகேங்களா? நீங்கள் முகல்ஸ் படிக்கும்போது அடிக்கடி இந்த காண்டேஸ் காந்தகார் இதெல்லாம் வரும் அப்படிங்கிற ஈஸியாக ஞாபகம் வச்சுக்குவீங்க. ஓகேங்களா? தௌலதாபாத்லாம் சென்டரில் இருக்குது. காஷ்மீர் வந்து வடக்க இருக்குது. ஓகேங்களா? இதை வச்சு நம்ம காண்டேஸ் அப்படின்ட்டுன்னு போட்டலாம். ஓகேங்களா? ஓகே. இதில் ஒரு எலிமினேஷன் மெத்தட் தான். ஓகே. நெக்ஸ்ட் பாருங்கள். அமீர் ஹசன் தெஹ்லூப் டேஸ் என்ற அரசரின் அவையில் சூஃபி கவிஞராக இருந்தார். இது என்னன்னா முகமது பின் துக்ளக். இதுவும் நம்ம கிளாஸ் டீச் பண்ணியிருந்தோம், அதிலே சொல்லியிருந்தோம். அமீர் ஹசன் வந்து யார் அவைனா முகமது பின் துக்ளக் அவையில் சூஃபி கவிஞராக இருந்திருப்பார். ஓகேங்களா? ஓகே. இதெல்லாம் குரூப் 1 கொஸ்டின்ங்க. ஓகேங்களா? குரூப் 1லேயும் இருக்குது, குரூப் 4 எல்லாத்துலேயும் கேட்டு கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கிறதெல்லாம் குரூப் 1 கொஸ்டின். ஓகேங்களா? எந்த சுல்தானியர் ஆட்சியில் மிக அதிகமான நிலப்பரப்பு அரசாட்சியின் எல்லையாக இருந்தது? இது நம்ம ஆல்ரெடி பார்த்தோம், கிளாஸ்லேயே சொல்லியிருந்தோம். முகமது பின் துக்ளக். அலாவுதீன் கில்ஜி நிறைய கைப்பற்றிருப்பார். ஆனால் அவர் என்ன கப்பங்கட்டுற மாதிரி கலந்துப்பார். ஆனால் இவர் தான் ஒத்தால மொத்தத்தையும் ஆட்சி செய்யணும். வடக்க காஷ்மீர்லேருந்து தெற்க வரைக்கும் இவர் தான் இது பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருப்பார். ஓகேங்களா? ஓகே. நெக்ஸ்ட்டு முகமது பின் துக்ளக். இதுக்கு ஆன்சர் தெரியும். நெக்ஸ்ட் பாருங்கள். முகமது பின் துக்ளக் காலத்தில் நடைபெற்ற கடுமையான தண்டனைகள் மற்றும் கொலைகளை பற்றி குறிப்பிட்டவர் யாருன்னா இபின் பதுதா. நம்ம ஆல்ரெடி பார்த்தா இபின் பதுதா தான் டெல்லி கைவிடப்பட்டதாக இருந்துச்சு, நிறைய இது சொல்லியிருப்பார். ஓகேங்களா? ஓகே. பெரிஸ்டாங்கிற நம்ம வேறு இது பார்த்தோம். பிர்தௌசிங்கிற ஒரு நூல்,
இர்பான் ஹபீப்பும் உங்களுக்கு எலிமினேஷன் படி பார்த்தா இர்பான் ஹபீபா இபின் பதுதான் தான் டவுட் வரும். இபின் பதுதா தான் முகமது பின் துக்ளக் காலத்தில் இருந்திருப்பார். ஓகேங்களா? ஓகே நெக்ஸ்ட் பாருங்கள் திவானி கோகி. இது நான் ஆல்ரெடி கிளாஸ்லேயே சொல்லியிருந்தேன். திவானி கோகி என்ன முகமது பின் துக்ளக்கால வேளாண்மை துறைக்காண்டி கொண்டு வந்திருப்பார். ஏன்னா இவர் தோவாப் அப்படிங்கிற வரியை விதிச்சிருப்பாரு. அந்த டைமில் எங்கனது பஞ்சமாயிருக்கும். தோவாப்புங்கிறது எங்கன்னா கங்கை யமுனை சமோலி பகுதி. ஓகேங்களா? அப்படிங்கிற ஆட்டோமேட்டிக்காக நல்ல வேளாண்மை இருக்கும். ஆனால் இவர் போட்ட நேரம் பார்த்து அங்கே என்னது பஞ்சமாகி போச்சு. அதனால் மக்கள் கட்ட முடியாது அப்படின்ட்டு இருந்திருப்பாங்க. அதுக்காண்டி ஒரு துறை ஆரம்பிச்சிருப்பாரு. என்ன திவானி கோகி. ஓகேங்களா? ஓகே நெக்ஸ்ட் பாருங்கள் பிராமணர்கள் மீதும் ஜிஸ்யா வரியை விதித்த டெல்லி சுல்தான் யார்? ஆன்சர்னா ஃபெரோஷா துக்ளக். இதில் ஜிஸ்யா வரியை 3 பேர் விதிச்சிருப்பாங்க. யாரெல்லாம்? ஃபஸ்ட்டு குத்புதீன் ஐபக், நெக்ஸ்ட்டு ஃபெரோஷா துக்ளக், நெக்ஸ்ட்டு சிக்கந்தர் லோடி. இவங்க 3 பேர் தான் என்னது அந்த ஜிஸ்யா வரியை வச்சுருப்பாங்க. இப்போ நமக்கு இந்த ஆப்ஷனில் குத்புதீன் ஐபக் இருக்காங்களான்னு பாருங்கள், இல்லை. சிக்கந்தர் லோடி இருக்காங்களான்னு பாருங்கள், இல்லை. அப்படின்னா ஆன்சர் வந்து ஃபெரோஷா துக்ளக். ஓகேங்களா? ஓகே சுல்தான் ஃபெரோஷா துக்ளக் ஜிஸ்யா வரியை விதிக்கவில்லை. இது கரெக்டா? இது தப்பு. இப்போ தான் விதிச்சார்னு பார்த்தோம். கரெக்டா? நெக்ஸ்ட்டு காரணம் அவர் புகழ்பெற்ற அமைச்சர் கானி ஜஹான் மக்பூல் மதம் மாறிய ஒரு இந்து ஆவார். ஓகேங்களா? காரணம் வந்து கரெக்டாக இருக்குது. ஏன்னா அதாவது ஆறுங்கிற கூற்று வந்து கரெக்டாக இருக்குது. கானி ஜஹான் ஒரு பிராமினாக இருப்பார். பிராமினாக இருந்து அவர் முஸ்லீமாக தான் மாறுவார். ஓகேங்களா? மதம் மாறிடுவார். ஒரு குஜராத் படையெடுப்போ தான் அவரையும் கொண்டு வந்திருப்பாங்க. கடைசியில் மதம் மாறிடுவார். ஓகேங்களா? ஆறு சரி, ஆனால் ஏன் மட்டும் தப்பு. ஓகேங்களா? ஓகே கீழ் குறிப்பிட்டவற்றுள் சரியான பொருத்தங்களை தேர்வு செய்க. ஓகே இது வந்து நமக்கு புதுசு தாங்க. என்னதெல்லாம் சரியான பொருத்தங்கள் என்னதெல்லாம் கேட்டிருக்காங்க, என்னதெல்லாம் பார்ப்போம். 40னா சலிசான் மீனிங். ஓகேவா? இது வந்து நம்ம ஸ்கூல் புக்கில் கிடையாது, அவுட் ஆஃப் புக்ஸ் தான். ஓகேங்களா? அப்படிங்கிற இந்த கொஸ்டின் நோட் பண்ணிங்க. இது வந்து 4th கொஸ்டினா, இதை நோட் பண்ணிக்கோங்க. ரஷ்யா பேகம் ருக்குதீன், இது கரெக்டு. ரஷ்யா பேகத்தோட தம்பி வந்து ருக்குதீன் பெரோசா. ஓகேங்களா? அதனால இது கரெக்டு. திவானி ஹர்ஸ் வந்து நிதியமைச்சர், இது வந்து தப்புங்க. இது வந்து அடிமைத்துறை சம்மந்தமாக வரும். பால்பன் வந்து பாரிட்ஸ், இது கரெக்டு. ஓகேங்களா? இது கரெக்டு. 1 2 4 சரி, 3 வந்து தப்புன்னு தெரிஞ்சிட்டாலே உங்களுக்கு போதும். எலிமினேட் பண்ணிடலாம், ஈஸியாக எலிமினேட் பண்ணிடலாம். எங்கெங்கெல்லாம் 3 வருதுன்னு பாருங்கள். இது எலிமினேட் தாங்க. எலிமினேட் பண்ணாலே போதும், அழகாக ஆப்ஷன் தொக்கா மாற்றிக்கிறோம். திவானி ஹர்ஸ் வந்து நம்ம அடிமைத்துறைன்னு படிச்சிருக்கோம். ஆனால் 3 மட்டும் தப்பு. 3 எங்கெல்லாம் தப்பு இருக்குன்னு பாருங்கள். எல்லா ஆப்ஷனுமே 3 இருக்குது. எந்த ஆப்ஷனில் 3 இல்லை? லாஸ்ட் ஆப்ஷனில் மட்டும் தான் 3 இல்லை. ஸோ அதான் கரெக்டு. ஓகேங்களா? ஓகே நெக்ஸ்ட்டு பார்ப்போமா. சரியாக பொருந்தியவற்றை தேர்ந்தெடுக்கவும். ஓகேங்களா? சரியாக இதெல்லாம் பொருந்திருக்கோ அதை மட்டும் தேர்ந்தெடுக்கணும். ஓகே அரிசி முமாலிக், இதுவும் புக்கில் இல்லைங்க. இதையும் நோட் பண்ணிக்கோங்க. இது வந்து 5th கொஸ்டின், இதையும் நோட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஓகே அரிசி முமாலிக் வந்து பாதுகாப்பு அமைச்சர், இது கரெக்டானு கேட்டால் கரெக்டு. முஸ்ரிப் ஐ முமாலிக், இது வந்து தலைமை கணக்காளர். ஓகேங்களா? தாபிரி முமாலிக் வந்து பொதுமக்கள் குறைதீர்ப்பு அமைச்சர், இது தாங்க தப்பு. ஓகேங்களா? 4th ஸ்டேட்மெண்ட் பாருங்கள். முஸ்தபி ஐ முமாலிக்னா தலைமை தணிக்கையாளர். ஸோ 1 2 4 வந்து கரெக்டு, 3 மட்டும் தப்பாக இருக்குது. இந்த 1 2 4 எழுதி வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஓகே நெக்ஸ்ட்டு பால்பன் சிறுவனாக இருந்தபோது அவரை கவர்ந்து சென்றவர்கள் யார்? ஆன்சர் என்ன? மங்கோலியர்கள். ஓகேங்களா? மங்கோலியர்கள் தான் பால்பன் சிறுவனாக இருக்கும்போது அவரை கவர்ந்து சென்றுட்டாங்க. இதுவும் புக்கில் கிடையாது, இதை நோட் பண்ணிக்கோங்க. இது வந்து 6th கொஸ்டின். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு டெல்லி சுல்தானியர்களின் காலத்தில் கராச் என்பது எதன் மீது விதிக்கப்பட்ட வரி? ஆன்சர் என்ன? விவசாய நிலம். கராச்சுங்கிறது என்ன? விவசாய நிலம் மீது விதிக்கப்பட்ட வரி. நெக்ஸ்ட்டு பின் வருவனவற்றில் தவறான பொருத்தத்தை கண்டுபிடிப்பு. எதெல்லாம் தப்பாக பொருந்திருக்குன்னு பார்க்க சொல்லியிருக்காங்க. சாரி, இது மொகல்ஸ் வந்துடுச்சு. நம்ம மொகல்ஸ் நடத்தினதுக்கப்புறம் பார்ப்போம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம டெல்லி சுல்தானேட்டோட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் வெற்றிகரமாக முடித்து விட்டோம். ஓகேங்களா? ஓகே நம்ம நீங்கள் எக்ஸாமுக்கு படிக்க வேண்டியது மட்டும்தான் பாக்கி. நம்ம ஆல்ரெடி தமிழுக்கு 4 டெஸ்ட்டு இது பண்ணிட்டோம். ஜிஎஸ்ஓ 2 டெஸ்ட்டு கம்ப்ளீட் பண்ணிட்டோம். நம்ம டெல்லி சுல்தானேட் இருக்குது ஹிஸ்ட்ரியில். நம்ம டீச்சிங் கிளாஸ் அப்லோட் பண்ணிட்டோம். இது வந்து நான் அடிஷ்னலாக கேட்பேன் அப்படிங்கிற காரணத்துக்காண்டி டெல்லி சுல்தானேட்டை வந்து தொகுத்து எடுத்து கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? நீங்கள் இதை மட்டும் ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. இதுலேருந்து கண்டிப்பாக 10 கொஸ்டின் கண்டிப்பாக மஸ்ட்டு இடம்பெறும். ஓகேங்களா? அழகாக ப்ளூ பிரிண்ட்டு உங்களுக்கு கொடுத்தாச்சு. எது கேட்போன்னு சொல்லிட்டேன். ஓகேங்களா? ஓகே அதனால் நல்லா படிச்சுட்டு வாங்க. நீங்கள் டெஸ்ட்டு நல்லா படிச்சுட்டு வந்து எழுதுங்க. இப்படியே நீங்கள் இதை மட்டும் ஃபாலோ பண்ணிட்டு வந்தாலே கண்டிப்பாக நீங்கள் 180+ எடுத்துடலாம். ஓகேங்களா? ஓகே உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம அகாடமி உங்கள் இதுக்கு எப்போதுமே சப்போர்ட்டாக இருக்கும். நீங்களும் நம்ம அகாடமிக்கு சப்போர்ட் பண்ணணும். அவ்வளோதான் நாங்கள் எதிர்பார்க்குறது. உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். எங்களுடைய நிறை குறைகள் உங்களுக்கு என்ன வேணும் எல்லாமே கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? அதாவது டிஎன்பிஎஸ்சி ரிலேட்டடாக உங்களுக்கு என்ன வேணும் அதை மட்டும் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? நம்ம சேனல் அதுக்கு எப்படி ஹெல்ப் பண்ணணும் அதை மட்டும் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய், தேங்க்யூ.